வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இதை பார்க்குற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. ரங்கசாமி அவர்கள் தேர்தலில் புறக்கணிக்க போகிறார் அப்படின்ற செய்தியும், அவர் கூடயே திமுகவும் புறக்கணிக்க போகிறது என்ற செய்தி ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு புதுச்சேரியில் பிறந்த ஒரு மனிதனா, ஒரு குடிமகனா, பிஜேபிக்காரனா அப்புறம் விட்டுருங்க, நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். இவர்கள் இருவரும் அந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லைனா அது தனி மனித இழுக்கு அசிங்கம், இல்லைனா வாய் ஜவடாலு அப்படின்ற அளவுக்கு கேவலமாக போயிடும். ஏன்னா இந்த உறுதிப்பாட்டை திரு ரங்கசாமி அவர்களும் திரு சிவா அவர்களும் கடைபிடிக்க வேண்டும், திமுகவும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போது மாநில அந்தஸ்து தான் முக்கியம் அப்படின்னு ரங்கசாமி கடைசி நிமிஷத்தில் திணிக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ரெஸ்டோ பாரில் பிஜேபி உடன்படலை. பல தடவை அந்த அமைச்சரவையில் எங்களுக்கு அமைச்சராக இருந்த சாய் சரவணன் அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தண்ணி பூமி நீரை உறிஞ்சி பல சாராய ஆலை திறக்கிறதுக்கு ஒரு 5 சாராய ஃபேக்ட்ரி பெரும் லட்சக்கணக்கான லிட்டரை உறிஞ்சி இந்த பூமியினுடைய நிலத்தடி நீரே நாசம் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட், 5 ப்ராஜெக்ட். அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபேக்ட்ரியே கட்டிட்டான்றாங்க. அங்கங்கே வந்தே ஆச்சு அடம் முடிச்சாரு ரங்கசாமி. அப்பவும் அமைச்சரவையில் இருந்த பிஜேபியோட கொள்கை முடிவா இல்லை இது புதுச்சேரி மக்களுக்கான எதிரானது அப்படின்னா அதை நிறுத்தணும். இந்த 5 ப்ராஜெக்ட்லாம் நிறுத்திட்டாருன்னு கவர்னருக்கு மேலே விரோதமாகி அப்புறம் கவர்னருக்கு பிஏ வைக்கூடாது இப்படி சில்லுண்டி நாராயணசாமி லபக்குன்னு வெளியே கத்துவார். ரங்கசாமி ஊம குசுமா செய்வது திறம் நட்டு சொதப்பி விட்டுட்டார். நான் கூட்டணியிலிருந்து தான் சொல்கிறேன். இந்த 500,000 ஏற்றுவதெல்லாம் மத்திய அரசினுடைய நிதி அளிப்பிலிருந்து. அது ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தாலும் ஏற்றலாம், சிவா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் ஏற்றலாம். இந்த ஒத்துழைப்போடு இருந்தாங்கன்னா மத்திய அரசோட யார் வேணாலும் எல்லா பென்ஷனையும் ஏற்றலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. பிஜேபி வந்தால் கூட நாளைக்கு இவரு 500 ஏற்றுறது 1000 கூட ஏற்றுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நிலைப்பாடு திடீர்னு இவங்க எது இல்லை அதாவது மாநில அந்தஸ்து இல்லாதனால் இதெல்லாம் இப்போ இதை ஒரு காரணம் காட்டினாங்க. மாநில அந்தஸ்து இல்லாதனால தான் 3 மில்களையும் 15 ஆண்டுகளாக இவர்களால் திறக்க முடியவில்லை. மாநில அந்தஸ்து இல்லாதனால தான் அப்படின்னு போய் ரோடே மில் தொழிலாளிகிட்டையோ, சுதேசி மில் தொழிலாளிகிட்டையோ, பாரதி மில் தொழிலாளிகிட்டையோ, இந்த ஸ்பின்கோ மில் தொழிலாளிகிட்டலாம் சொன்னால் எதை கைட்டு அடிப்பானே தெரியாது. இவங்களுக்கு திறன் இல்லாமல் அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுக்காமல் டெல்லிக்கு அதுக்கான ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் போட்டு ஒரு அதிகாரியை போட்டு கொண்டு போய் இது வரைக்கும் எத்தனை தடவை ரங்கசாமியோ நாராயணசாமியோ கொண்டு போனாங்க. இவங்களுக்கு அதை திறக்கிற எண்ணம் கிடையாது. ஏன்னா 10,000 பேர் தன்னுடைய சொந்த வருமானத்தில் சொந்த காலில் நின்ட்டான்னா இவன் நம்மளை மதிக்க மாட்டான். இவனுக்கு அரிசியை போடுவோம், அந்த ஊதியம் பென்ஷனை போடுவோம், இவன் நம்மளை பார்த்தா கையெழுத்து கும்பிடணும், அந்த குனிஞ்சா மாதிரியே இருக்கணும். ஆணவ அரசியல் பழைய காலத்து பண்ணையார் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இங்கே எல்லாருமே. நான் தான் திருப்பி சொல்கிறேன் ரங்கசாமியில். ஏன்னா இவர் சொன்னது ஏன் ரொம்ப மகிழ்ச்சியாக வர இருக்குன்னா, இந்த மாநில அந்தஸ்து இல்லாதனால தான் இந்த மில்லுகள்லாம் திறக்க முடியல. இந்த மாநில அந்தஸ்து இல்லாதனால தான் கடந்த ஆட்சியில் நாராயணசாமி அவர்கள் 10 அந்த அரசு சார்பு நிறுவனமான எல்லாத்தையும் குட்டிச்சுவராக்கி பல ஆயிரம் பேருக்கு வேலை இல்லாமல் குட்டிச்சுவராக்கிட்டாங்க. இது நடந்து போச்சு. ஆக அதுவும் மாநில அந்தஸ்து கொடுக்காதனால தான் அந்த 10ஐயும் மூடிட்டாங்க. இவனுங்க அதிகாரிகள் திருடினது, அரசியல்வாதி திருடினது, அதுக்கப்புறம் 10,000 கோடி தள்ளுபடி பண்ண முடியாமல் இருக்குது. 10,000 கோடியில் இன்னைக்கு பல பணம் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளின் கோடியான சொத்தும் அவங்க வீட்டு பொம்பளைங்க பொண்டாட்டி பொண்ணுங்க மேலே நகையுமா இருக்குது. அதில் அரசியல்வாதியும் திருடினா இவனுங்களோட பணத்தை எப்படி மத்திய அரசு அடைக்கணும்? எப்படி அடைக்கணும்? ஒரு நாள் முதல்வர் மாதிரி என்கிட்ட அதிகாரத்தை கொடுக்க சொல்லுங்க ரங்கசாமியா. இந்த திருடங்களை கடைசி அப்படி கவுத்து போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கிற அதிகாரிகளை தூக்கி கொடுக்குன்னா அவன் சொத்து இந்த 10,000 கோடி வரும். எடுத்து அரசு கருவூலத்தில் சேர்த்தோம்னா இந்த கடன் அடைஞ்சிடும். இதெல்லாம் திருடி துண்ணதை நாங்கள் திருடி தின்னுட்டோம், ஐயோ மத்திய அரசு அடைங்க, நாங்கள் திருடி தின்னுட்டோம், நாங்கள் மத்திய அரசு அடைங்கன்னா அது எப்படி அடைப்பாங்க? நீங்கள் அதுக்கு ஒரு வருமானத்துக்கு காரணம் காட்டுறோம். ரைட், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா சொந்த வருமானம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். வருமானமே இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுவான்? அப்போ இந்த மாநிலத்தினோட பட்ஜெட் 13,000 கோடி கிட்ட அப்ராக்சிமேட்லி, நம்மளுக்கு வருமானம் ஒரு 6-7 கோடி அப்ராக்சிமேட்லி. மீதி துண்டு விடுறதை யார் நொட்டுவான்ற? ரைட், நாராயணசாமி பெரியவரா ரங்கசாமி பெரியவனா 2 பேரும் பதவிக்கு மயிரை பிடிச்சி அடிச்சிக்கின்னு சிறப்பு நிதினு ஒன்று இருந்தது. நம்மளுக்கு எப்படி வரும்னா 90% மானியத்தில் இருந்தோம். அப்படியே குறைஷன் இவங்க சண்டை போட்டு 30% இவங்க பண்ண தப்பை, இவங்க பண்ண அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காக அப்படியே ஒரே வார்த்தை கைக்கு வந்த மாதிரி மாநில அந்தஸ்து கொடுக்காதனால் நம்ம புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்காக சிவா அவர்கள், எதிர்கட்சி தலைவர் சிவா துணைக்கு போறாரு. நான் அவர்கிட்ட என்ன கேட்க விரும்புகிறேன், சிவா அவர்களே நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட ஆதாயம் பெற்றதுக்காக அவருக்கு அந்த கேள்வியை நீங்கள் செட்டிங்கில் கேட்டீங்களா, இல்லை உணர்வுபூர்வமாக கேட்டீங்களா, இல்லை
தலைமைக்கு இதை கேட்க சொல்லிச்சா. அது மட்டும்தான் திமுகவின் ஒத்தலையின் கொள்கைன்னா, இப்போ உங்ககிட்ட நிற்கிற 6 எம்எல்ஏ, உங்களை சேர்த்து 6 எம்எல்ஏல 5 பேரும் இந்த தடவை தேர்தலில் நிற்க மாட்டாங்களா? அதெல்லாம் அவங்க உடன்படுறாங்களா? அவங்கள கேட்டுக்கிட்டீங்களா? எப்படி அவர் எதிர்க்க நாங்கள் புறக்கணிக்க தயார்னு நீங்கள் 2 பேரும் மாற்றி ஒரு நாடகத்தை சட்டமன்றத்தில் அதுவும் அந்த அவை குறிப்பில் ஏற்றுறீங்க? இதுதானா? 13 தடவைக்கு மேலே தீர்மானம் ஏற்றுறாங்க. சிவா அவர்களுக்கு ரங்கசாமி தாத்தாலாம் ஃபருக் மரைக்கார், அவங்க தாத்தா சண்முகம் ஐயா இருக்கும் போதெல்லாம் பல முறை மனு இது போட்டாச்சு. ஜானகிராமன் அவர்கள் இருக்கும் போதெல்லாம் கேட்டாச்சு. அது ஒரு ப்ராசஸ். ஆனால் அது மூலிமா நீங்கள் நேர்மையாக எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை கொடுத்துட்டீங்களா? ரங்கசாமி கொடுத்த குட்டி சோறாக்குறது குறுக்கோயில் வந்தவன்லாம் இன்னைக்கு போலீஸை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணுறான். எப்படி நடக்குது? காங்கிரஸ் தூண்டுதல், திமுக பின்ன இருக்குதுன்னு நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். அரசியலை பட்டு கேவலம் பண்ணுறீங்க. பூரா காங்கிரஸ் கட்சியில் தான் குறுக்கில் விட்டீங்க. அது ரங்கசாமி நான் சொல்லவே மாட்டேன். ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது தான் ஆரம்பிச்ச இந்த அயோக்கியத்தனம். இன்னைக்கு சேர்க்கும் போது ஜாதி அடிப்படையில் சேர்க்கல, கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்பொழுது நேர்மையா எடுக்கிறோம். அதுலயும் அதிகாரிகள் திருட்டுத்தனம் பண்றாங்கன்னா அந்த பிள்ளைங்க போலீஸ்லயும் சரி இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்லயும் இது சரியா நடக்கலன்னு ஒரு கும்பல் சைட்ல கேட்டுக்கொண்டே தான் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை முடிவு நேர்மையா வேலைக்கு எடுக்கணும்னு இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறோம். ரங்கசாமியால் இல்ல, ரங்கசாமி நொட்ட மாட்டாரு. இதே அயோக்கியத்தனம் பண்ண சொல்ல சிறப்பா பண்ணுவாரு. அதனால ரங்கசாமி காட்டுற இந்த ஒரு நிகழ்வுக்கு திரு சிவா அவர்கள் ஏன் தொடங்கி போறார்? ஏன் உங்களுக்கு சிவா அவர்களே ஏதோ முதலமைச்சராக ஆசை அப்படின்னு தனியாக ஒருவேளை திமுக வந்துடணும் ஒரு பீதியில போனா அப்படி ஆயிடக்கூடாதுன்னு உங்களை அவர் தட்டுறதுக்காக வா என் கூட கூப்பிடுறாரு. இது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே அவர் ஜோசியத்தை நம்புறவர், நிமிஷத்துக்கு நொடிக்கலாம் ஜாதகத்தையும் நேரங்காலத்தை நம்புறவர். அவருக்கு தெரியாத ஜாதகர் ஜோசியெல்லாம் கிடையாது. அவருக்கு நடக்குது மேஷராசிக்காரன் இப்படி பேப்பர்ல படிக்க தெரிஞ்சுக்கிருந்து. அப்ப 7 அவருக்கு நடக்கும்போது எப்படி அவரை நம்பி போனா இது உருப்படும்? நீங்க யாரை கேட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு உத்தரவு கேட்டீங்களா? அவருடைய இளவல்கிட்ட உத்தரவு கேட்டீங்களா? நம்ம புறக்கணிக்கலாமா? அதனால நான் சொல்கிறேன் சிவா அவர்களே, இந்த சனிப்பணம் தனிப்பணமா போவாது. அது மாதிரி ரங்கசாமியோட பொது வாழ்க்கை முடியுது. இந்த தேர்தலில் எழுதி வச்சிங்க. கால நேரம் 30 வருஷம் வாழ்ந்தவங்க கிடையாது, 30 வருஷம் கெட்டவங்க கிடையாது. சூதுவாது பண்ணி வெறும் 500 1000 ஏற்றி அரிசியை போட்டு கோல்மால் பண்ணியே தன்னை பெரிய ஒரு சேவை செஞ்சுட்டதாகவும் இங்கே தொழில் வளத்தை கொண்டு வந்துட்டதாகவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் பிஜேபி முட்டி மோதி கஷ்டப்பட்டு பல திட்டங்களை கொண்டாடுறோம். அதே முழுமையாக கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிறது இந்த காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகள். அவன் எல்லாம் காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிறான், போலீஸ்காரே அடிக்கிறான். இது திட்டமிட்டு நேற்று ஒரு வன்முறை நடக்குது. அவர்கள் போராடுறதுக்கு வேலைக்கு வைக்கும் பொழுதே நேர்மையாக நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல வச்சிருந்தா அவங்கள யார் பேர்லையும் தனிப்பட்ட ஒருத்தர் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட்ல நீ வச்சிருந்தா இப்போ முறையா எல்லாரும் அவன் எடுத்தவொடனே பர்மனெண்ட்ல போயிருப்பான்ல. நீ அயோக்கியத்தனம் பண்ண ரங்கசாமி நாராயணசாமி காங்கிரஸ், இதுக்கு துணை போன முட்டு கொடுத்து திமுக. அதனால சிவா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சனிப்போனம் தனியாக போவாது. 7:30 நேரம் நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, ஏப்பா அவங்க நேரம் கட்டு கிடக்குது, அவன் 7:30 அவங்க கூட போவதப்பான்னுவாங்க. அதனால பார்த்து சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சிவா அவர்கள் போட்டி போடுவோம், பிஜேபியா திமுகன்னு கூட டஃப் கொடுங்க, அதை விட்டு முட்டு கொடுக்குறீங்க, திருந்துவீர்கள் என்று நம்புகிறேன். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், ரங்கசாமி அவருடைய ஜாதக அமைப்புப்படி பின்வாங்குவதற்காக ஒரு சூழ்ச்சியை பண்ணி மாநில அந்தஸ்து எடுக்கிறார். படித்த நல்ல பொது அறிவு உடையவர்கள் யாருமே இதை ஏற்றுக்க மாட்டான். உள்ளூர்காரன் நேர்மையாக வேலை கிடைக்கல, உள்ளூர்காரனுக்கு நிறைய ஃபேக்ட்ரி கம்பெனி வரல, உள்ளூர்காரனுக்கு ஐடி வரல, உள்ளூர்காரனுக்கு பாலங்கள் கட்டல. அதனால சிக்னல்ல இரவும் பகலும் சித்திரவதை அனுபவிக்கலாம். அதுவும் சனி ஞாயிறுல கொட்டுமை அனுபவிக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு காரி மூஞ்சத்தனமா மாநில அந்தஸ்து இல்லைன்னு என்ன வெக்கக்கேடான ஒரு கொள்கையை எடுத்துக்கின்னு வெளியே. அதனால அவர் தேர்தலிலிருந்து ஒதுங்குவதற்கு ஒரு காரணத்தை எடுக்கிறார். சிவா அவர்கள் சூதானமாக இருந்து கொண்டு திமுக என்ன ஒரு 2 எம்எல்ஏ வர்றதை தடுத்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.